அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஏற்கனவே என்னுள் நீயடி எபிசோட் 4 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் மெசேஜில் எனக்கு எழுத்து வடிவத்தில் இந்த கதை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் திரும்பவும் ஒரு முறை எடிட் பண்ணி எழுத்து வடிவத்தில் உங்களுக்காக கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அன்று மாலை கல்லூரி கேன்டீனில் நடந்த அந்த சந்திப்புக்கு பிறகு இனியன் தமிழனிடம் தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு அரவிந்தனுடன் வெளியே வந்தான். ஆனால் அந்த ஒரு சிறிய கார்டு தமிழினின் கையில் இருந்தாலும் அவளுடைய மனம் முழுவதும் இனியனின் நினைவுகள் மட்டும்தான் நிரம்பி இருந்தது. இரவு 7 மணி. தன் அறைக்குள் தனியாக அமர்ந்திருந்த தமிழினி அந்த விசிட்டிங் கார்டை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தாள். நம்பர் கூட எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கே என்று சிரித்துக்கொண்டே அந்த எண்ணை மனதிற்குள் சொல்லி பார்த்தாள். மெதுவாக தன் மொபைலை எடுத்தவள் திருமணத்தில் எடுத்திருந்த குரூப் ஃபோட்டோவை திறந்தாள். அதிலிருந்த இனியனின் முகத்தை மட்டும் ஜூம் செய்து தனியாக சேமித்து கொண்டாள். அவனுடைய புன்னகையை பார்த்ததும் அவள் உதட்டில் அறியாமல் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. இப்போ கால் பண்ணலாமா இல்லை வேண்டாமா? நான் அவனோட பேசுவதற்காக தான் காத்திருத்தேன் என்று தப்பா நினைத்தாள் என்று மனதிற்குள் நினைத்தாள். 1000 கேள்விகள். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று முடிவு செய்தாள். ஆனால் அவளால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. காலேஜ் அட்மிஷன் அப்ளை பண்ணணும் என்று தங்கை கேட்டபொழுதும் சரியாக பதில் சொல்லவில்லை. அவள் மனதில் ஒலித்து கொண்டிருந்தது இனியனின் அந்த வார்த்தைகள் மட்டும்தான். சத்தியமாக சொல்கிறேன்டி, 2 நாளாக தூங்கவே இல்லை, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகள் அவளுடைய இதயத்தில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டே இருந்தது. இங்கே இனியனின் நிலையும் இன்னும் மோசமாக இருந்தது. அவள் எப்போது ஃபோன் செய்வாள், எப்போது மெசேஜ் வரும் என்ற எதிர்பார்ப்பில் அவனுடைய கண்கள் மொபைல் திரையிலேயே இருந்தது. வழக்கம் போல நண்பர்கள் அனைவரும் பார்ட்டிக்காக ஒன்று சேர்ந்திருந்தனர். அரவிந்தன் இனியனுக்கு ஃபோன் செய்தான். டேய், எல்லாரும் வந்துட்டோம், நீ மட்டும்தான் இன்னும் வரலை, என்னடா ஆச்சு? உடனே இனியன் சிரித்துக்கொண்டே, அவ எனக்கு ஃபோன் பண்ணினாதான் என்று பார்ட்டி, அவள் ஃபோன் பண்ணலைன்னா நான் ஏன் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அதை கேட்டு அரவிந்தன் சிரித்துக்கொண்டே பாரிக்கு ஃபோன் செய்தான். டேய், அவளோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுடா என்று கேட்டான். உடனே பாரி, டேய், நேற்று ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் எங்கே படிக்கிறான்னு மட்டும் சொன்னேன். இப்போது நம்பர் கேட்டால் என் ஒய்ஃப் என்னை தப்பாக நினைப்பாடா, நீ உன் நண்பனோட காதலுக்கு என்ன பலியாக்காதே என்று சொல்லிவிட்டு வேகமாக ஃபோனை துண்டித்தான் பாரி. திரையில் ஒரு புதிய மெசேஜ் ஒளிர்ந்தது. ஹாய். அந்த ஒரு வார்த்தையை பார்த்ததும் அவனுடைய இதயம் துள்ளி குதித்தது. பல நாட்களாக கிடைக்காத ஒரு சந்தோஷம் அவனுடைய முகத்தில் தெரிந்தது. உடனே ரிப்ளை பண்ணிட்டா நான் அவளுக்காக காத்திருந்தேன் என்று நினைப்பாளோ என்று நினைத்தவன் சரியாக 20 நிமிடங்கள் அந்த ஹாய் மெசேஜை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு தன்னுடைய சந்தோஷத்தை மறைத்து கொண்டு மெதுவாக டைப் செய்தான். ஹலோ ஜூஸ். சில நொடிகளில் பதில் வந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் பேர் தமிழினி, ஜூஸ் இல்லை. அந்த மெசேஜை பார்த்ததும் இனியனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. உடனே அரவிந்தனுக்கு கால் செய்தான். டேய், பார்ட்டிக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிடு, நான் இன்னும் 20 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் என்று மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். மீண்டும் தமிழனிடமிருந்து ஒரு மெசேஜ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு மெசேஜ் செய்யுங்கள். அந்த மெசேஜை பார்த்த இனியன் மனதிற்குள் சிரித்து கொண்டான். அடி பாவி, நான் எப்போவுமே ஃப்ரீ தான், அதுவும் இனிமே உன்னோட பேசுறது தான் என்னோட முக்கியமான வேலை என்று நினைத்தவன் அவளுக்கு என்ன பதில் அனுப்புவது என்று யோசித்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த இரவு 2 மொபைல் திரைகளுக்கும் நடுவில் 2 இதயங்கள் மெதுவாக ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ள ஆரம்பித்தன. இன்னும் காதலை யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இருவரின் மனமும் ஏற்கனவே அந்த காதலை ஏற்றுக்கொண்டு விட்டது. அன்று இரவு இனியன் மொபைலை பார்த்து கொண்டே இருந்தான். தமிழினி அனுப்பியிருந்த அந்த ஒரு மெசேஜ் அவன் முகத்தில் 1000 புன்னகைகளை கொண்டு வந்தது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு டெக்ஸ்ட் செய்யுங்கள் என்று. அதை மீண்டும் ஒரு முறை படித்தவன் மெதுவாக சிரித்து கொண்டான். எனக்கு இனிமேல் வேற என்ன வேலை இருக்குது, உன்னோட பேசுறது தான் என்னோட முழு நேர வேலையாச்சே ஜூஸ். சில நிமிடங்கள் கழித்து அவளுக்கு மெசேஜ் செய்தான் இனியன். நான் இப்போது ஃப்ரீ தான் ஜூஸ். அடுத்த நொடியே ரிப்ளை வந்தது. தமிழினி,
மிஸ்டர், மறுபடியும் ஜூஸ்னு சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன். அதை பார்த்த இனியன் சிரித்தான். அப்படியா? சரி தமிழினி மேடம், இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. அடடே, 2 நாள் முன்னாடி மண்டபத்தில் சண்டை போட்ட பொண்ணா இது? ஹலோ, சண்டை போட்டது நீங்கள் தான். நான் உண்மையை சொன்னேன். அந்த உண்மை தான் என்னை 2 நாள் தூங்க விடலை. அந்த வார்த்தையை படித்த தமிழினின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவளால் எந்த பதிலும் அனுப்புவதென்று தெரியவில்லை. சிறிது நேரம் டைப் செய்து அழித்தாள். மீண்டும் டைப் செய்தாள். இறுதியில், தமிழினி, அவ்வளவு தேடினீங்களா என்ன? சில நொடிகள் அமைதி. அந்த கேள்வியை பார்த்த இனியன் முகத்தில் இருந்த புன்னகை மாறவே இல்லை. இனியன் கூறினான், தேடலன்னு சொன்னா பொய். ஆனால் ஏன் தேடினேன்னு இன்னும் எனக்கே தெரியல. கோபமாக இருந்தேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்த பிறகு பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த வரிகளை படித்த தமிழினின் கன்னங்கள் சிவந்தன. முதல் முறையாக யாரோ ஒருவரின் வார்த்தைகள் அவளுக்குள் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜன்னல் அருகே சென்று நிலவை பார்த்தாள். மனதிற்குள் ஒரு சின்ன புன்னகை. என்னடா இது தமிழினி, இவ்வளவு சீக்கிரமாக மாறிட்ட என்று தன்னைத்தானே கேட்டு சிரித்தாள். நேரம் 11 மணியை கடந்திருந்தது. அவர்களின் பேச்சு மட்டும் முடிவடையவில்லை. பிடித்த நிறம், பிடித்த உணவு, குடும்பம், நண்பர்கள், குழந்தை பருவ குறும்புகள், இப்படி பேச பேச நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. இரவு 1 மணி. திடீரென்று இனியன் ஒரு மெசேஜ் அனுப்பினான். ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க, உண்மையை சொல்லணும், சரியா? 2 நாளாக என்னை நினைக்கவே இல்லையா? அந்த கேள்வியை பார்த்த தமிழினின் விரல்கள் டைப் செய்வதை நிறுத்திவிட்டன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் 1 நிமிடம் கூட அவனை மறக்கவில்லை. ஆனால் அதை எப்படி சொல்வது? சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பினாள். தூங்குங்க மிஸ்டர், ரொம்ப நேரம் ஆச்சு. அதை பார்த்து இனியன் சிரித்தான். பதில் சொல்ல முடியாத கேள்விக்கு நல்லா தப்பிக்கிறாளே என்று மனதிற்குள் நினைத்தான். உடனே அவன் ஒரு கடைசி மெசேஜை அனுப்பினான். சரி தமிழினி, குட் நைட். சில நொடிகள் கழித்து அவளிடமிருந்து பதில் வந்தது. குட் நைட் இனியன். அந்த ஒரு மெசேஜில் இருந்த அவள் பெயரை மீண்டும் மீண்டும் பார்த்தான். முதல் முறையாக அவள் வாயால் சொல்லாமல் அவன் இதயத்திற்கு ஒரு பதில் கிடைத்தது. அந்த இரவு இருவருக்குமே தூக்கம் வரவில்லை. ஆனால் காரணம் வேறு. முன்பு ஒருவரை ஒருவர் தேடியதால் தூக்கம் தொலைந்து போனது. இன்று ஒருவரையொருவர் நினைத்ததால் தூக்கம் தொலைந்தது. காதல் மெதுவாக அவர்கள் இதயத்தில் வேரூன்ற ஆரம்பித்தது. நேரம் இரவு 1 மணியை கடந்திருந்தது. தமிழினுடன் பேசிய அந்த இனிய உரையாடலின் மயக்கத்தில் நேரம் சென்றதே இனியனுக்கு தெரியவில்லை. அப்போது அவனுடைய மொபைல் திரையில் ஒளிர்ந்தது. அம்மா காலிங். அதை பார்த்தவனுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. ஐயோ, அம்மாவை மறந்துட்டேனே என்று தன் தலையில் மெதுவாக அடித்து கொண்டான். உடனே ஃபோனை எடுத்தவன், அம்மா, இதோ ஆன் த வே, இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். அன்று ஒரு வித்தியாசமான நாள். வழக்கமான நண்பர்களுடன் சேர்ந்து சென்றால் இரவு முழுவதும் அவர்களோடு நேரம் செலவிடும் இனியன் அன்று மாறியிருந்தான். நண்பர்களுக்காக பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்துவிட்டு தான் மட்டும் ஒரு சொட்டு கூட குடிக்கவில்லை. அவனுடைய போதை இன்று மதுவால் இல்லை, ஒரு பெண்ணின் நினைவால். தமிழினின் ஒவ்வொரு வார்த்தையும், அவளுடைய சின்ன சின்ன கோபங்களும், என் பேர் தமிழினி, ஜூஸ் இல்லை என்று அவள் அனுப்பிய மெசேஜும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் ஹாலில் அமர்ந்திருந்த தன் அம்மாவை பார்த்தான். அவரின் முகத்தில் கோபம் இல்லை, ஒரு செல்லமான கவலை மட்டுமே இருந்தது. வர வர நீ சரியில்லடா இனியன், இப்போ எல்லாம் அடிக்கடி லேட்டாக வர ஆரம்பிச்சிட்ட என்று கேட்டார். உடனே இனியன் சமாளித்தான். அம்மா, அக்கௌண்ட் செக்ஷன் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருந்தது. அதோடு 2-3 ஸ்டாஃப் ரிலீவ் ஆயிட்டாங்க. அதுக்கு புதிய ஆட்கள் எடுக்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா என்று கூறினான். அவனுடைய கண்களை நேராக பார்த்த அம்மா மெதுவாக சிரித்தார். என் பையன் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இனியன். நீ எங்கிருந்தாலும் எந்த தப்பான விஷயமும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடி இனியனின் மனம் ஒரு கணம் அமைதியாகியது. அம்மா என்று அவன் மெதுவாக அழைத்தான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தொடங்கியவன் சிறிது தயங்கினான். என்னடா,
என்ன விஷயம் என்று ஆர்வமாக கேட்டார் அம்மா. காலையில் நடந்த பேச்சு அவனுக்கு ஞாபகம் வந்தது. காலையில் மருமக வேணும்னு கேட்டியே? ஆமாம், கேட்டேன். அதுக்கு என்னடா இப்போ? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து உன் கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் என்று மகிழ்ச்சியாக கூறினார். இனியனின் உதட்டில் ஒரு இரகசிய புன்னகை மலர்ந்தது. அவன் மனக்கண்களில் தோன்றிய வெள்ளை சுடிதாரில் சிரித்து கொண்டிருந்த தமிழினின் முகம். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்காக பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் இப்போ வேண்டாம். உனக்கு பிடிக்கிற மாதிரி, உன்னை அம்மா என்று அழைக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகளை நானே சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக மாடிப்படிகளில் ஏறி சென்றான். டே இனியன், என்னடா சொல்கிற நீ என்று அவனுடைய அம்மா ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் இனியன் தனது அறைக்குள் சென்று விட்டான். அறைக்குள் சென்றதும் கதவை மூடிவிட்டு முதலில் செய்த வேலை, மொபைலை எடுத்து தமிழினியின் சாட் விண்டோவை திறந்தான். அவள் அனுப்பியிருந்த கடைசி மெசேஜ். குட் நைட் இனியன். அதை பார்த்தவனின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை வந்தது. அம்மா, உங்கள் மருமகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவளுக்கே இன்னும் தெரியலை என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். அதே நேரத்தில் தன் அறையில் தூங்காமல் இருந்த தமிழினி திடீரென்று தும்மினாள். யாரோ நம்மளை நினைக்கிறாங்க போல என்று சிரித்து கொண்டவள் மொபைலில் இனியனின் புகைப்படத்தை பார்த்தாள். இருவரும் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் அவர்களின் நினைவுகள் மட்டும் ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருந்தது. காதல் சொல்லப்படுவதற்கு முன்பே அவர்களின் இதயங்கள் ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்து விட்டன. அன்று இரவே நேரம் 3 மணியை கடந்திருந்தது. ஆனால் இனியனுக்கும் தமிழினுக்கும் மட்டும் தூக்கம் வரவே இல்லை. மொபைல் திரையை பார்த்து கொண்டே ஒருவர் அனுப்பிய கடைசி மெசேஜை மற்றொருவர் மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருந்தனர். எப்போ காலை விடியும், எப்போ முதல் மெசேஜ், குட் மார்னிங் மெசேஜ் வரும் என்று எதிர்பார்த்தனர். அந்த எதிர்பார்ப்பு இருவரின் மனதிலும் ஒரே மாதிரியாக இருந்தது. இறுதியாக அதிகாலை நேரத்தில் தான் இருவரின் கண்களும் மெதுவாக மூடியது. காலை வழக்கத்தை விட தாமதமாக சரியாக 8 மணிக்கு கண்விழித்தான் இனியன். கண்களை திறந்தவுடன் முதலில் தேடியது தன் மொபைல்தான். அதை எடுத்து பார்த்த அடுத்த நொடி ஐயோ என்று பதறி எழுந்து அமர்ந்தான். தமிழினிடமிருந்து 3 மெசேஜ்கள், அதோடு ஒரு மிஸ்டு காலும் இருந்தது. அந்த மிஸ்டு கால் அவனுக்கு சாதாரணமாக தோன்றவில்லை. ஏனென்றால் இதுவரை அவர்களின் காதல் வார்த்தைகள் மெசேஜ்களில் மட்டுமே பயணம் செய்தது. இன்று அந்த உறவு முதல் முறையாக குரலை தேட ஆரம்பித்திருந்தது. இப்போ கால் பண்ணலாமா, இல்லை வீட்டில் வேறு யாராவது எடுத்துட்டா என்று யோசித்தான். இறுதியில் ஹாய், குட் மார்னிங் ஜூஸ் என்று மட்டும் மெசேஜை அனுப்பிவிட்டு கல்லூரிக்கு செல்லும் நேரம் வரை காத்திருக்க முடிவு செய்தான். வழக்கம் போல் அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வந்தான். அன்றைய இனியனின் முகத்தில் இருந்த புன்னகை வேறு மாதிரி இருந்தது. அதை கவனித்த மீனாட்சி, இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல் என்று கேட்டார். உடனே இனியன் எதுவும் இல்லைம்மா என்று சொல்லி சமாளித்தான். ஆனால் தாயின் கண்களை ஏமாற்ற முடியுமா? டே இனியா, அம்மா கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்று புன்னகையுடன் கேட்டார். ஒரு நொடி தமிழனின் முகம் மட்டும் அவள் மனதில் தோன்றியது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். அப்போதுதான் மீனாட்சிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இனியா, இன்று நம்ம கம்பெனியில் 20 வருடங்களாக நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருவர் உன்னை பார்க்க அலுவலகத்திற்கு வருவார். அவருடைய மகளுக்கு கல்லூரியில் சேர உதவி தேவைப்படுகிறதாம். உன் அப்பாவுக்கு அவர் மேல் ரொம்ப மரியாதை உண்டு. என்ன உதவி கேட்டாலும் செய்து கொடு என்று கூறினார். அதை கேட்ட இனியன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. ஓகேம்மா, அப்பாவுக்கு பிடித்தவர் என்று சொல்லிவிட்டீர்கள். அவருடைய மகளின் கல்லூரி செலவு முழுவதையுமே நம்ம கம்பெனி ஏற்கும் என்று சொன்னதும் தன் மகனை பார்த்து பெருமையடைந்தாள் மீனாட்சி. அதை பார்த்த மீனாட்சியின் கண்களில் பெருமை தெரிந்தது. சில நேரம் கழித்து காரில் அலுவலகத்திற்கு கிளம்பிய இனியனின் மொபைல் மீண்டும் ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயர் தமிழினி. அவன் உதட்டில் தானாக ஒரு புன்னகை வந்தது. ஹலோ தமிழினி என்று மகிழ்ச்சியுடன் அழைப்பை ஏற்றான். காலையிலேயே உன்னோட பேசணும்னு ஆசை, ஆனால் தெரியாமல் தூங்கிட்டேன். திரும்பவும் கால் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் வேற யாராவது ஃபோனை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவது என்று பயந்தேன் என்று மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொன்னான். தமிழினி மெதுவாக சிரித்தாள். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
என்னோட தங்கை எப்பவுமே என்னோட தான் இருப்பா என்று சொல்லிவிட்டாள். சரி மேடம், உத்தரவு போல நடக்கிறேன் என்று இனியன் குறும்பாக சொல்ல தமிழினி சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஓகே, நான் காலேஜ் வந்துட்டேன், பிறகு பேசலாம் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். தமிழினி கல்லூரி ஸ்டாப் இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் அவளின் எதிரே ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. அவள் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். காரின் கதவு திறந்தது. அதிலிருந்து இறங்கியவன் இனியன். என்ன, இப்படி திடீர்னு வந்துட்டீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். இனியன் அவளை பார்த்து கொண்டே சிரித்தான். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் கிடைக்குமான்னு வந்தேன். கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் போல என்று கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்ட தமிழனின் கன்னங்கள் மெதுவாக சிவந்தது. சுற்றி யாராவது பார்க்கிறார்களா என்று பதட்டமாக சுற்றிலும் பார்த்தாள். அதை கவனித்த இனியன் சிரித்தான். பயப்படாத ஜூஸ், நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்றான். மீண்டும் ஜூஸா என்று அவள் கண்களை உருட்ட, இந்த கோபம்தான் ரொம்ப அழகா இருக்கு என்று கூறினான். அவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள். காரில் ஏறுவதற்கு முன் இனியன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மாலை 4 மணிக்கு இங்கே உனக்காக நான் காத்திருப்பேன், வருவியா? அவன் கண்களை பார்த்த தமிழினி ஒரு சிறிய புன்னகையுடன் தலையசைத்தாள். அது போதும். இனியனுக்கு அந்த நாளின் மிகப்பெரிய வெற்றி அதுவே. கார் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தது. தமிழினியும் கல்லூரிக்குள் நடந்தாள். ஆனால் இருவரின் மனமும் ஒரே நேரத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தது. மாலை 4 மணி. முதல் முறையாக காதலர்களைப் போல சந்திக்கப் போகும் அந்த நொடிக்காக காத்து கொண்டிருந்தனர். என்னுள் நீயடி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.